நவராத்திரியின் 3வது நாள் துர்கா தேவியின் 3வது வடிவமான சந்திரகாண்டாவை வழிபடுவதற்கு உரியது. சிவபெருமானுடன் திருமணம் செய்து கொள்வதற்காக பார்வதி தேவி கடுமையான தவத்தை மேற்கொண்ட பிறகு சிவபெருமான் அவளை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். திருமணத்திற்கு முன்பாக சிவபெருமான் ஒரு விசித்திரமான மற்றும் பயங்கரமான வடிவத்தை எடுத்தார். அவரது தலைமுடி சிதறி கிடந்தது, அவரது உடல் சாம்பலால் பூசப்பட்டிருந்தது, அவர் கையில் மண்டை ஓடுகளை ஏந்தியிருந்தார், மேலும் அவரை புலித்தோலால் சூழப்பட்ட கணங்கள் சூழ்ந்திருந்தன. இந்த தோற்றம் பார்வதியின் தாயான மேனா தேவியையும் அங்கிருந்த பிற தேவர்களையும் அச்சுறுத்தியது. மேலும் பலர் மயங்கி விழுந்தனர். இந்த சூழ்நிலையை கண்ட பார்வதி தேவி தனது தாயையும் பிறரையும் தேற்றுவதற்காக தானே ஒரு தெய்வீகமான மற்றும் அற்புதமான வடிவத்தை எடுத்தார். அந்த வடிவம் சந்திரகாண்டா ஆகும். சந்திரகாண்டா தேவி ஒரு பொன்னிற மேனி கொண்டவள், 10 கரங்கள் உடையவள், ஒவ்வொரு கரத்திலும் வெவ்வேறு ஆயுதங்கள் ஏந்தியவள். அவளது நெற்றியில் பிறை சந்திரன் மணியின் வடிவத்தில் ஒளிரும். அவளது வாகனம் சிங்கம். சந்திரகாண்டா தேவி தனது பயங்கரமான வடிவத்தால் கணங்களையும் தேவர்களையும் அமைதிப்படுத்தினார். அவரது கருணையான தோற்றத்தால் அனைவரும் மீண்டும் நிம்மதியடைந்தனர். இதன் பிறகு சிவபெருமான் தனது உண்மையான அழகான வடிவத்தை எடுத்து பார்வதியை மணந்தார். சந்திரகாண்டா தேவி அமைதி, தைரியம் மற்றும் சக்தியின் சின்னமாக கருதப்படுகிறார். இந்த நாளில் அவரை வழிபடுவது ஒருவரின் வாழ்க்கையில் தைரியத்தையும் அமைதியையும் தடைகளை தாண்டிச் செல்லும் சக்தியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. அவர் தீமைகளை அழித்து தனது பக்தர்களை பாதுகாப்பவர். இந்த சந்திரகாண்டா தேவியின் பிறை நிலவு போன்ற நெற்றியில் இருந்து வெளிப்படும் ஒளி தீமைகளை அழிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. இது ஒருவரின் மனதில் உள்ள பயங்களையும் தடைகளையும் நீக்கி நேர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது.